வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்த யாரும் பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா மிகன் டைமர்கள். ஓகே கைஸ், குட் பேட் அக்லி நம்பர் தல அல்டிமேட் ஸ்டார் ஏகே அஜித் சார் குமாரோட படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். படம் ரிவ்யூ ரியாக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய இந்த சோஷியல் மீடியா ரூமர்ஸ் நிறைய பிரச்சனை ஓடிக்குது. அதை பத்தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்புறமா படத்துக்குள்ள போகலாம், சுவாரஸ்யமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை லீக் பண்ண கபோதி தாய்வெளி கிடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்ஸ் போட்டுருவாங்க. கவர்மெண்ட் சாப்ஸ் போடுறது இல்லையோ, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே சாப்ஸ் போட்டுருந்தோம். எடிட்டிங் ரூம்ல எடிட்டிங் பண்ண டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது எடிட்டிங் ரூம்ல இருக்கும்போது சுட்ட பிரிண்ட் ஒன்று விட்டுட்டு பிளஸ் இந்த பிரிண்ட் விட்டுறான். நீங்க கேட்கலாம், நீங்க எங்கடா போய் பார்த்தா தேட்டர்ல போய் பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு தேட்டர்ல போய் பார்த்தோன்னா பார்க்கலாம். விடாமுயற்சி படம் நான் பார்க்கல, ஓடிட்டு 2 படம் பார்த்தேன். அது கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்கல. அப்படின்னா எனக்கு பிடிக்கலன்றத விட எனக்கு ஒரு மாதிரி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அதனால எனக்கு போட வேணாம் விட்டுட்டேன். பட் குட் பேட் அக்லி படம் எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆஸ் தளபதி ரசிகனா ஒரு தலையை பிடிக்கும்ன்ற ஒரு இதுல நான் படத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நிறைய பேர் நிறைய ரெஃபரன்ஸ் சொன்னேன். ஒரு பாசிட்டிவா எனக்கு பிடிச்சுன்னு நான் சொல்றேன், ஓகேங்களா. பிளஸ் ஒரு படம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னா அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்துல இந்த மாதிரி எல்லாம் கேவலமான இனப்பிறவி வேலை பண்றது, அதுல இன்னொருத்தன்றது விஜய் ஃபேன்ஸ் தான் இதை பண்றாங்கன்றது. டேய், நீங்க எல்லாம் எங்கடா இருக்கிறீங்களே, மானங்கட்ட பீத்தர எக்ஸட்ரா எக்ஸட்ரா டேஷ் இன்னும் என்னடா இருக்குங்களே. ஊன்னா ஒரு ஃபேன் வார கிரியேட் பண்றதுக்கு இருப்பானுங்க சோசியல் மீடியால. அந்த 2 பேர் தெரியாது. அந்த கபோதி நீங்க 2 பேர் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய தடவை வீடியோ பேசியிருப்பாங்க. தலைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினு தளபதியை வந்து இதா பண்றது ரொம்ப பண்றானுங்க. முச்சு விட்டு போயிட்டு போறாங்க தம்பிங்களா, உஷாரா இருந்துக்கங்க. நான் சொல்லிட்டேன். அவனுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. அவன் பேர் தெரிஞ்சா வேணா யாருன்னா கமெண்ட்ல கூட போடுங்க, இவனா நாமன்னு ஒத்துக்கிறேன். பிளஸ் படத்தை வந்து இந்த மாதிரி பண்றதுனால என்னன்னா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், நம்ம ஒரு ஃபேன் பாயா போயிட்டு பாக்குறதாகட்டும், எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு படத்தை எல்லாருமே போய் தேட்டர்ல பாருங்க. ஒரே வார்த்தை தான் நான் சொல்றது. எந்த படம் ரிலீஸ் ஆனா அந்த படத்துக்குன்னு ஒரு உழைப்பு, காசு, அந்த ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ தலையா இருந்தாலும் சரி, தளபதியா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் அப்கமிங் சார் யாரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு படத்தை போயிட்டு செலிப்ரேஷன்னா தியேட்டர்ல போய் பாருங்க, ஓகேங்களா. கமிங் டு த ரிவ்யூ ரியாக்ஷன்ஸ். படம் வந்து ரியலா சொல்றேன், ரெஃபரன்ஸ் மொத்தமா படத்திலே ரெஃபரன்ஸா இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா எல்லா மூமெண்ட்டுமே கூப்ஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான். தலை வர்றதாகட்டும், நடக்கிறதாகட்டும், அந்த கையில எடுக்கிற அந்த வெப்பன்ஸ் ஆகட்டும், எல்லாமே செம சூப்பரா இருக்கு. அந்த தொட்டு பேசும் சொல்லிட்டான லாஸ்ட் அந்த பிரியாவாரியர் பண்றது, அது எல்லாமே அந்த சிம்ரான் ரசீன் ஆகட்டும், படத்தை வந்து அவ்வளவு செம்மையா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து எப்படின்னா ஒரு தலை ஃபேன் பாய் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு பண்ணிக்கிறது செம்மையா வந்துருக்கு. படத்துல நீங்க சொல்லலாம், என்னடா எல்லாம் இந்த படத்துக்கு என்னடா பக்கெட் பிடிக்கிறடா, டிவிக்கு வந்து இப்போ ஓட்டு போகணும்னு சொல்றேன். ஒண்ணுமே இல்லை. ஆஸ் அ தலை ஃபேனா எல்லாரும் எப்படி பார்த்தாங்க, நானும் அதே மாதிரி போய் படத்தை பார்த்தேன். எனக்கு ஒரு கூப்ஸ் மூமெண்ட் செம்மையா இருந்துச்சு. அந்த எல்லா ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. படம் இல்லைன்னா 8.8 ரிவ்யூஸ் புக் மை ஷோலாம் வந்துடாது. படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா சும்மா பேக் ரிவ்யூஸ் எல்லாம் புக் மை ஷோல ஆகட்டும் எல்லா பக்கமும் போட முடியாது. யாரோ ஒரு நாய் பேசுன்னு சொல்லிட்டு கொலைக்கிற நாய் கிடைக்கிற நாய் கொலைக்காது, அவ்வளவுதான், சிம்பிள். மொத்தத்துல படம் வந்து தரம் நிரந்தரம். இவ்வளவு ஃபேன் பாய் சம்பவம், அந்த பில்லா ரெஃபரன்ஸ் ஆகட்டும், தீனா ரெஃபரன்ஸ் ஆகட்டும், அட்டகாச ரெஃபரன்ஸ் ஆகட்டும், வில்லன் ரெஃபரன்ஸ் ஆகட்டும், ரெஃபரன்ஸுக்கு அச்சிக்க பஞ்சமேல அவ்வளவு செதுக்கி வச்சுக்கிறாரு. ஆதிக்கு தலையை எப்படி காட்டணுமோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டா மாடலிங் பண்ணி மோல்டு பண்ணி பர்ஃபெக்டா காமிச்சிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் ஆகட்டும், அந்த கிராபிக் மெத்தடாலஜி எல்லாமே படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுப்பா. ரேட்டிங்ஸ்ன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை, 5 out of 4 கொடுத்து நான் போயினே இருந்துரும். அவ்வளவு செம்ம படமா இருக்கு. தயவுசெய்து தியேட்டர்ல போய் பாருங்க. சச்சின் படத்துக்கு புக் மை ஷோ ஓபன் பண்றாங்கன்னு காத்துனுக்கிறேன், விட்டுங்கிறாங்க. நான் அர்லி மார்னிங் ஷோ பாத்துங்கிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? நல்ல படம் எத்தனை பேர் பார்த்து எனக்கு பிடிச்சிச்சுன்னு சொன்னீங்க, தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தேட பாய்.